எவனாவது சில்லறத்தனமா ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அந்த கமெண்ட்ல வந்து வீணடிக்கப்பட்ட கல் அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். அந்த கமெண்ட்டுக்கு 100% பொருத்தமானவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். இவங்க பேரு மோகன்ராஜ் ஹரிஹரன். இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. கொலகார பாவிகளை பெத்ததுக்கு இந்த கொலகார பாவிகளோட அப்பா கணேசன் காண்டம் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் பெத்ததே அவருக்கு வினையா வந்து முடிஞ்சிருக்கு. நான் என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலா சொல்றேன், அதுக்கப்புறம் புரியும் அந்த ரெண்டு நாய்களையும் நான் ஏன் அவ்வளவு கேவலமா திட்டினேன் அப்படின்னு. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியா. அங்க கணேசன் அப்படின்றவர் அவர் அந்த ஊர்ல உள்ள அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில லேப் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அவருக்கு ரெண்டு பசங்க மோகன்ராஜ் ஹரிஹரன். அவரு கடந்த அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி வீட்டுல அவரோட ரூம்ல வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருந்திருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. அப்படி அவரை கட்டுவிரியன் பாம்பு கடிச்சதும் அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. போற வழியில அவர் பாத்தீங்கன்னா உயிரிழந்துறாரு. அவரோட மரணத்தை தொடர்ந்து போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில அவரோட பையல இருக்காங்கல்ல மோகன்ராஜ் ஹரிஹரன், இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவரோட இன்சூரன்ஸ் பணம் ஒரு 3 கோடி ரூபாய் அவருக்கு வர வேண்டியிருக்கு. அதை வாங்குறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை போய் அணுகிருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு நபர் இறந்துட்டா அப்படின்னு டக்குன்னு பணத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அவங்களும் சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. அவங்களும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆல்ரெடி வேற கோணத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததே ரொம்ப டிலே ஆயிருக்கு. பாம்பு கடிச்சு இயற்கை மரணம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா தனிக்குழு அமைச்சு விசாரணை போயிட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னா அவங்க குடும்பத்துல உள்ள எத்தனை இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே கணக்கெடுக்கும் போது 11 காப்பீடு போட்டிருக்காங்க. அதாவது 11 இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல 4 வந்து ரீசெண்டா தான் அவங்க அப்பா பேர்ல மாத்திருக்காங்க. அதனாலதான் அவரோட இன்சூரன்ஸ் பணம் மொத்தமா 3 கோடி வருது. அவரை பெத்த இந்த குலகாரப்பாவிய ரெண்டு பேருக்கும் பணம் தேவைப்படும். இவர் வந்து செத்து போனாருன்னா இவங்களுக்கு அந்த 3 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி, அதே நேரத்தில் இவங்க மேல பழியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இதை இயற்கை மரணமா மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி பாம்பு கடி மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு 4-5 பேரோட சேர்ந்து ஒரு விஷத்தன்மை உள்ள கட்டுவிரியன் பாம்பை ரெடி பண்ணி அவரோட ரூமுக்குள்ள போட்டிருக்காங்க. அவர் அந்த பாம்பு கடிச்சு அவர் பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. ஆனா அது முதல் தடவை இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதே மாதிரியே பாம்பை விட்டு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அது ஃபெயில் ஆயிரு. 2வது தடவை அவரை கடிச்சிருச்சு, அவர் இறந்தும் போயிட்டார். சோ இத போலீஸ் வந்து ப்ராப்பரா விசாரிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை. அதாவது இந்த கொடூர கொலகாரங்க அவங்க காசு வெறியில அவங்கள பெத்த அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்துக்காகவே அவரை கொலை பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் இவங்களுக்கு உதவி பண்ண அந்த கும்பலையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 6 பேரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா இருக்காங்க. அதாவது தன்னை பெத்த அப்பாவையே காசுக்காக கொலை பண்ற லெவல் ஆயிருக்காங்க. இதுக்கு தான் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கடும் கோவத்துல ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்கள பெத்ததுக்கு இவங்க அப்பா வந்து காண்டம் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு. பொறுக்கி பேடா